வணக்கம், நான் கைல் ஃப்ரம் யூகே. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கொத்தமல்லி கீரையை ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, சீக்கிரமாக வளர்க்கலாம் அப்படிங்கிற பற்ற வீடியோ தான். வாங்க இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நான் வீட்டில் உள்ள கோரியண்டர் சீடை தான் நான் எடுத்திருக்கேன். அந்த சீடை இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கையளவு நான் சீடு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நான் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, நம்ம சப்பாத்தி கட்டை இருக்குங்கள்ல, அதை நான் மேலே அப்படியே மெதுவாக உருட்ட போகிறேன். அப்படி உருட்டும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த சீடு வந்து ரெண்டு ரெண்டாக உடையும். அதை வந்து சீடை வந்து நல்லா நொறுக்கிட வேண்டாம், அப்படியே ரெண்டு ரெண்டாக கிராக் பண்ணாலே போதும். அப்போ நமக்கு சீடு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது வேகமாகவே வளரும். அதாவது நீங்கள் முழுசாக போட்டு வளர்க்குறத விட இந்த மாதிரி கிராக் பண்ணி போட்டு வளர்க்கும் பொழுது தான் ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் ஜெர்மினேஷன் நடக்கும். அதுக்காக தான் இப்படி தான் எங்கள் அம்மாலாம் எங்கள் வீட்டில் செய்வாங்க. நாங்கள் அதே மாதிரி இங்கேயும் நான் நிறைய டைம் முழுசாகவும் நான் ட்ரை பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இதே சமயம் நான் கிராக் பண்ணி போடும் பொழுது ரொம்ப வேகமாகவே வளர்ந்துச்சு. சில சீடுங்க பார்த்தீங்கன்னா வேக வச்சுருப்பாங்களாம் தண்ணியில். அதனால் நமக்கு அந்த வீட்டில் உள்ள சீட்ஸை யூஸ் பண்ணும்பொழுது முளைச்சி வராது. அந்த மாதிரி டைமில் இன்னொரு சீட்ஸ் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணாலே வருது. இதெல்லாம் நான் இப்போ என்னோடய வீட்டிலேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். எனக்கு நல்லாவே முளைச்சி வருது. இப்போ வந்து இந்த சீட்ஸை நல்லா கிராக் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காம்போஸ்ட். நீங்கள் ஆர்கானிக் பேஸ்டு காம்போஸ்ட் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி காம்போஸ்ட் தோதா இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் மண் எடுத்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கிரிட் சாண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ட்ரைனேஜுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடைச்ச சீடை என்னோடய காம்போஸ்டில் அப்படியே மெதுவாக நான் தூவி விடுறேன். நான் கொஞ்சம் நல்ல நெருக்கமாகவே தூவி விடுறேன். அப்போ அழகாக வருது எனக்கு ஒவ்வொரு தடவையும். நான் பயன்படுத்த எனக்கு நிறையவும் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கு மேலே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தின் லேயர் வந்து காம்போஸ்ட்டை அப்படியே கவர் பண்ணுறேன். இது எதுக்காகனா அந்த சீட்ஸ்லாம் வெளில தெரியாமல் இருக்கிறதுக்கும் அந்த ஜெர்மினேஷன் குயிக்காக நடக்கிறதுக்குமே ரெண்டுத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர் போட்டு நீங்கள் இருக்க கட்டி வச்சுட்டு நல்லா தண்ணி போட்டுருங்க. மறக்காமல் தண்ணி போட்டு கவர் போட்டு கட்டி வச்சோம்னா நமக்கு ஜெர்மினேஷன் குயிக்காக நடக்கும். ஆனால் இந்த வாட்டி நான் அப்படி செய்யலை. ஏன்னா வெதர் நல்லா இருக்கிறதுனால நான் அப்படியே கொண்டு போய் வாசலில் வச்சேன். எனக்கு ஒரு 1 வீக்குள்ளேயே இந்த மாதிரி சீட்லிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாகவே வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே வந்து கடகடன்னு ஃபுல் இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ என்னோடய கொத்தமல்லி கீரை ரெடி ஆயிடுச்சு சமைக்கிறதுக்கு. எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டிலையே எவ்வளோ குயிக்காகவே நம்ம க்ரோ பண்ணலாம் பார்த்தீங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன்.